நாமக்கல்லில் வாடகை கட்டடத்தின் சுவரை உடைத்து கடைக்குள் இருந்த 1,50,000 ரூபாய் மதிப்பிலான சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கடையை காலி செய்வதற்காக சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக கடையின் உரிமையாளர் வேதனை தெரிவித்தார். பலப்பக்கம் மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எம்எல்ஆர் அப்படின்னு சொல்லி தார்பாய் கடை வச்சிருக்கிறேன். எனக்கு வாடகைக்கு விட்டவர் பாத்தீங்கன்னா இங்க எஸ்பிபி மண்டபத்துக்கிட்ட வாங்கலி கவுண்டர் பையன் பாண்டியன். அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கடையை வாடகைக்கு கொடுத்தாரு. இப்போ இடம் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா எங்களை அடியாட்களை வச்சு எங்களை கடையை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கடை வாங்கினது பார்த்தீங்கன்னா ராஜ்குமார்னு சொல்லி கொண்டப்பநாயக்கம்பட்டியில் இருக்கார். அவர் கடை வாங்கியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்து ஹோட்டலில் கௌதம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்காராம். அதனால அவர் பவரை எங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ணணும் அப்படின்னாரு. இல்லை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் டைம் வேணும், ஏன்னா நாங்கள் பொருளெல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் விற்கணும், 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னால் இல்லை டைம்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் சரி அப்படின்னு மேற்முறையிடலாம்ட்டு நாமக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ கோர்ட்டில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னன்னா என் கடைக்கு பேக் சைடில் இருக்கிற செவரை உடச்சி கடைக்குள்ளே பூந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் அடித்து நொறுக்கிட்டாங்க. என் கடையில் பார்த்தீங்கன்னா டிராவலில் வச்சுருந்த 1,50,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது போக எங்களை மிரட்டுறதுக்கு அடியாட்களை கூப்பிட்டு பக்கத்து கடையில் 20-30 பேர்த்தோட அடியாட்களை உட்கார வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வக்கீல் எங்கள்கிட்ட பேச வந்தார். அவர் பேர் ஐயாவு. அவர் கடையை காலி பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ அடியாட்களோட உட்காந்துருக்காங்க. எங்கள் உயிருக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு 1 வருஷம் டைம் வேணும். 1 வருஷம் டைம் நான் கடை இது பண்ணிக்கிறோம். 1 வருஷம் டைம் வேணும். அடியாட்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இப்போ அந்த அக்கா இந்த அக்கா வீட்டுக்காரு பயந்துட்டு 3 நாளாக அவங்க வீட்டுக்கே போகாமல் இருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டல் கொடுப்பாங்க. அதனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் உயிருக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கிடையாது. எங்கள் உயிரை காப்பாற்றி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கடையை பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுக்கணும். எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, நாங்கள் காலி பண்ணிக்கணும்.